ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் இவர் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன தகவல போக்குவரத்து கழகத்துல வெளியிட போறாரு அதை பத்தி தான் பார்க்க போறோம். டிஎன்எஸ்டிசில 2025 நடைபெற்ற நியமனங்கள் அனைத்துமே ரத்து செய்ய போறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையான தகவல் என்ன? டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் 2026 மிகப்பெரிய அளவுல ஒரு நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்க மக்களே, அதுக்கு நீங்க தயாராகி கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ண இப்ப இருக்கிற டைம்ல என்னென்ன விதிமுறைகள், டிஎன்எஸ்டிசில ரிக்யூர்மெண்ட் என்ன, ஜாயினிங் ரிக்யூர்மெண்ட் ஏதாவது பேஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸா கண்டக்ட்ல இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் உங்களை ஜாயின் பண்ண போறாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். போக்குவரத்து கழகம் தமிழகத்துல கடந்த ஆட்சியில 2025 போக்குவரத்து கழகத்துல 3274 பேருக்கு பாத்தீங்கன்னா பணி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2500 பேருக்கு மட்டுமா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே போயிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு பேருந்துகளை எடுத்து ஓடிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற இந்த 850 பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இன்னும் வரவே இல்லை. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே ஒவ்வொரு நாளுமே போக்குவரத்து கழகத்துல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த டைம்ல போக்குவரத்து கழகத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இதுதாங்க இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வெயிட் பண்ணி இருக்கவங்க டிஎன்எஸ்டிசி உடைய 2026 நோட்டிபிகேஷன், தகுதியானவர்களுக்கு உண்டான பட்டியல் போக்குவரத்து கழகத்துல இத்தனை பேர் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு 3500 நபர்களை போக்குவரத்து கழகத்துல இந்த டைம் ஆவது எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்க போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகணும். முதல் கட்டமா அலுவலகத்துல உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்க வாங்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு முதல்ல தள்ளப்படுறீங்க. போக்குவரத்து கழகத்துல இப்ப டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் எளிமையா வாங்கிக்கலாம், ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி உங்களால வாங்க முடியாது. இதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் வாயிலாக நீங்க இந்த கண்டக்டர் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். கண்டக்டர் லைசன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை கொண்டாந்து ஆர்டிஓ அலுவலகத்துல காண்பித்தா உங்களுக்கு இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தாங்க போக்குவரத்து கழகத்துல நியமனங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனங்களுக்கு உண்டான அறிவிப்புகளும் விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. போக்குவரத்து கழகத்துல 2025 நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனங்களுடைய அறிக்கை வெளியிட்டே ஆகணும். கண்டிப்பா அந்த 2025 போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனத்திற்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு கண்டிப்பா வர இருக்கு. 2025 ஒரு 3500 பேர்ல இருந்து ஒரு 8000 பேர் வரைக்கும் மாதிரி எடுப்பாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இன்னும் வரலைங்க, கண்டிப்பா வெளியாகும், பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசில டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பா தேவை, ஹெவி பேட்ச் இது எல்லாமே தேவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th பாஸ், 10th, 12th டிகிரி, எனி டிகிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல பணி வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க மறந்துடாதீங்க, போக்குவரத்து கழகத்துல அறிவிப்புகள் விரைவில் வர இருக்கு. இப்ப இந்த போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.